Hi friends, good morning. இன்னைக்கு செப்டம்பர் 20th நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டாக்டர்ஸ் கால் ஆஃப் ஸ்ட்ரைக் ஆஃப்டர் பெங்கால் கவர்மெண்ட் லிஸ்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. லேண்ட் மாஃபியா டார்ச்சர்ஸ் அட்லீஸ்ட் 34 ஹவுசஸ் இன் பீகார்ஸ் தலித் ஹேம்லெட். ஹேம்லெட்னா ஸ்மால் வில்லேஜ்னு அர்த்தங்க. டார்ச்சர்ஸ் அப்படின்னா எரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சன் டார்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெயில் சுட்டெரிக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அதே தான். டார்ச்சர்ஸ்னா எரிக்கிறது. High Court imposes pause on DME for BDS seat bungling for candidate அப்படின்றது. சீட் அலோகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தது. ஸோ பங்லிங்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். பாஸ் ஆன்னா ஃபைண்டுன்னு அர்த்தங்க. அது வந்து ஒரு ஃப்ரேசல் வேர்பு. அடுத்து ஸ்பீக்கர் ஃபிளேஸ் ஸ்ரீலங்கா. எஸ்எல்னா ஸ்ரீலங்கா, ஃபிளேஸ்னா வெளுத்து வாங்குறாங்க. ஃபார் டான்ஷரிங் 5 தமிழ்நாடு ஃபிஷர்மென். டான்ஷர் அப்படின்னா என்னன்னா மொட்டை அடிக்கிறதுங்க. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் யூ டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. த ஆப்டிக்ஸ் ஆஃப் தி 100-day மார்க் கேனாட் கன்சீல் சேஞ்ச்டு டைனமிக்ஸ் ஃபார் த பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி வந்து தேர்ட் டென்யூர் அவங்களோட ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலேஷன் தவிர, அதாவது கூட்டணி கட்சியை தவிர மித்த எதுவுமே அவங்கள மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம எந்த ஒரு சேஞ்சையுமே மறைக்க முடியாது. கன்சீல்னா மறைக்கிறது, மறைக்க முடியாது அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் இருக்குங்க. அடுத்து ராங் நோஷன். த ஐடியா ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் இஸ் இன்ஹரண்ட்லி ஆன்டி ஃபெடரல் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரே நேரத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்புறம் லோக்சபா ரெண்டுலையும் எலெக்ஷன் நடத்தணும்னு சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்பீனியன் வந்து ஆன்டி ஃபெடரலிசம், அதாவது சென்டர் வந்து ஆன் த டாப் அப்படின்ற கான்செப்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஷுட் இன்க்ரீஸ் கோர்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி, ரெடியூஸ் பெண்டிங் ட்ரையல்ஸ். FATF. FATFனா என்னது? பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரிஸ் பத்தியும் அங்க நம்ம டிரான்சாக்சன்ஸ் வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவாங்க. அவங்க வந்து டெரரிசம்க்கு ஃபைனான்ஸ் பண்றாங்களா, இல்ல இல்லீகல் மணி டிராபிக் பண்றாங்களா, இதெல்லாம் வந்து சொல்றது FATF. சோ இந்த FATF வந்து நம்ம இந்தியா பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, கோர்ட் ட்ரையல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இன்னும் நிறைய கேசஸ் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோல ஹைலைட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள வாசிச்சு பாருங்க. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும், என்ன கண்டென்ட்னு தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 டு எம்பவர் உமன் ஃபைட் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன்னா பால் உற்பத்தியை ஜாஸ்தி பண்றதுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது விமன் ஹெல்த் வைஸ் இன்னும் நல்லா அவங்கள கேர்டேக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடை வந்து சரி பண்ண முடியும். மால் நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து குறைபாடு சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. பிசினஸ் பேஜ்ல இன்னைக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஃபெட் ரேட் கட் அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. ஓகேவாங்க. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.5 குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்தியால எந்த இம்பாக்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வி அனந்த நாகேஸ்வரன் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கலுங்க. கண்டிப்பா உள்ள வந்து வாசிச்சு பாருங்க. ஸோ நம்மளோட துணி எக்ஸ்போர்ட்ஸ், அப்பேரல்னா துணி எக்ஸ்போர்ட்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா அப்ரோபேஷன். அப்ரோபேஷன் அப்படின்னா அபிஷியல் அப்ரூவல்னு அர்த்தங்க. அபிஷியல் ரெகக்னேஷன் அர்த்தம். யூசேஜ் வந்து பாருங்க, தே டிசர்வ் அப்ரோபேஷன் அண்ட் அப்ளாஸ் ஃபார் திஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அபிஷியலா அவரை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க. இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பேங்கிங்க்கு ரிலேட்டடா, எக்கனாமி ரிலேட்டடா இருக்கிற நியூஸோட ஹெட்லைன்ஸ் பிளஸ் அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி தாங்க சொல்றோம். அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் நீங்க வாசிச்சா போதும், ஃபுல் நியூஸ் பேப்பரும் வாசிக்க தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.